Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி ஒரு கார்டன் அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டைட்டில் பார்த்தாக்கலையே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. புயலுக்கு அப்புறம் வீட்டில் குட்டி தோட்டம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, புயலுக்கு அப்புறம் திருநெல்வேலியில் வந்த அந்த வெள்ளத்துக்கு அப்புறம் அந்த மலைக்கு அப்புறம் என்னுடைய குட்டி தோட்டம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி வீட்டில் காய்கறிகள்லாம் நல்லா விளைய ஆரம்பிச்சிட்டு, வீட்டுக்கு பின்னால் இருந்த ஒரு சின்ன இடத்துல காய்கறி தோட்டம் மாதிரி போட்டிருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக விதை போட்டு வளர்த்துட்டு இருந்தேன். அதில் தண்டங்கீரை, அரைக்கீரைலாம் நல்ல செழிப்பாக கிடச்சிதுங்க. வாரத்துக்கு நம்ம 2 நாள் தாராளமாக கீரை வைக்கிற அளவுக்கு நமக்கு கீரை கிடச்சிட்டு இருந்தது. அது போக பார்த்திங்கன்னா சீனரைக்காய், அவரைக்காய், புடலங்காய், தக்காளி போட்டிருந்தேன். இதெல்லாம் நல்ல ஒரு 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு நம்ம வெளியில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு காய்ச்சிட்டு இருந்தது. தக்காளி மட்டும்தான் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஏன்னா இதில் ஒரு 4-5 தக்காளி தான் காய்க்கும். அது 10ஆவதுனால வெளியில் வாங்கிட்டு இருந்தேன். அது போக அவசிய தேவையான மல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதையுமே தோட்டத்தில் போட்டிருந்தேன். இதெல்லாம் சொல்லப்போனால் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அல்ஹம்துலில்லாஹ் வெளியில் காய்கறி வாங்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு வீட்டில் காய்ச்சிக்கிட்டே இருந்ததுங்க. அந்த ஸ்டேஜில் தான் திருநெல்வேலியில் ஒரு பெரிய மழை வந்தது. நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல்ல மெட்ராஸில் வெள்ளம் அதில் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் ஒரு பெரிய மழை. அது ஒரு புயல் காற்று இதெல்லாம் இல்லை, கடும் மழை தான். அந்த மழையினால் ஏற்பட்ட பாதிப்பு அது ரொம்ப பெருசாகவே இருந்ததுங்க. அந்த மழையினால் அப்போ நம்ம தோட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குட்டியான தோட்டம் தான் இது. அந்த மழையில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நல்ல அடமழை பெஞ்சால் கூட இது மண் தரை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்துக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால அந்த மண்ணால் எவ்வளோ தான் தண்ணி அதை உறிஞ்சி எடுக்கும். தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே போச்சு. சொல்லப்போனால் அந்த புதினா அந்த இதெல்லாம் தெரியாத அளவுக்கு அப்படி முங்கிட்டு அவரைக்காய் செடியெல்லாம் பாதி அளவு வந்துட்டுங்க. அந்த திண்டு அளவுக்கு தண்ணி மழை நின்ன பிறகு ஒரு 2-3 நாள் கழித்து தான் தோட்டத்திலே பார்க்க முடிஞ்சுது. பாருங்கள் தோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நிறைய செடியெல்லாம் வம்பா போயிடுச்சுங்க. வெண்டைக்காயெல்லாம் ஃபுல்லாக போயிட்டு, சீனரிக்காய் பார்த்திங்கன்னா பாதி உடஞ்சி விழுந்துட்டு 2 செடியில் வேர் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி சாஞ்சிட்டு. இது அந்த மரம் மாதிரி நின்றுச்சு பார்த்திங்களா, அந்த சீனரிக்காய். பக்கத்தில் உள்ள அந்த செடி மாதிரி இந்த சீனரிக்காயெல்லாம் மொத்தமாகவே சாஞ்சிட்டு. ஸோ சீனரிக்காவை எடுக்க வேண்டியதாகிட்டு அந்த சாஞ்சிருந்த சீனரிக்காவையும் கொஞ்சம் நிமித்தி வச்சு மண்ணெல்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அந்த தண்ணியிலேயே இருந்து அந்த வேர் அழுகுனதுனால அதுக்கப்புறம் அது தாக்கு பிடிக்க முடியலை. புடலங்காய் பார்த்திங்கன்னா மேலே பார்க்கறதுக்கு பச்சை பசேல்னு இருந்ததுங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருந்தது ஃப்ரெஷ்ஷாக. ஆனால் வேர் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி மேலே வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டு, அதனால் புடலங்காய் செடியுமே எடுக்க வேண்டியதாகிட்டு. போடுறோம் அப்புறமா. சரி, இது இருக்கு. ஆமாம், அதை வை அப்படி நம்ம அடுத்ததுக்கு யூஸ் பண்ணலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? அந்த இது கட்டுறோம்ல அதுக்கு. இந்த செடி பிடிங்கிறதா? அது என்ன செடின்னே தெரியல. ஏன்னா பிடிங்கிடலாமா? கொடுங்க. அதெல்லாம் மாட்டுக்கு போடணும். இங்கே வைங்க, மாட்டுக்கு எடுத்து போட்டுடலாம். அது பாருங்கள், இதோடைய வேரோடைய வேற துப்பி தான் இருக்கு போல. ஆமாம், அது ஆக்சுவலி நம்ம அங்கே கட் பண்ணாக்குள்ள எங்கள் பேஜ் போல தெரியுது. இதுவுமே இத்துட்டு, அதனால் காய் எடுத்துட்டு முடிஞ்சிட்டு மற்ற இந்த சீனரிக்காவெல்லாம் இது பண்ணி விட்றேன். ஒரு 2 நாள் அப்படி விட்டு பார்த்தோம். மேலே உடஞ்ச பகுதியில் துளிர்க்கவே இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் ஒரு செடியை நாங்களே அறுத்து எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாயக்காய் நல்ல செழிப்பாக தான் இருந்தது. ஆனால் மழை பெஞ்ச 1 வீக் கழித்து அதுவுமே வம்பா போக ஆரம்பிச்சிட்டு.
மாதுளை மரம்லாம் கொஞ்சம் சாஞ்சிருந்தது, ஏன்னா இன்னும் மரம் ஆகலை இல்லையா, இப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருந்தது. அதை மட்டும் வந்து ஒரு கயிறு வச்சு கெட்டி கொஞ்சம் வந்து அப்படி சரிஞ்சு விழாத மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தோம். மற்றபடி பார்த்திங்கன்னா அவரைக்காய் நல்ல 3 செடி நல்லா காய்ச்சிட்டு இருந்தது. அதில் 2 செடி எடுக்க வேண்டியதாகிட்டு, 2 செடி ஃபுல்லாக அரிச்சு அப்படியே நல்லா அடிப்பக்கம் ஃபுல்லாக கருப்பாகவே மாறிட்டு, 1 மட்டும் வச்சுட்டு 2 எடுத்துட்டோம். ஆனால் அவரைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே காய்ப்பு கொடுத்துட்டு அது அப்போ களையும் நிறைய வளர்ந்துட்டு, இந்த ஓமவல்லி ஃபுல்லாக உடஞ்சி நல்லா பெருசாக வளர்ந்துருந்தது. ஓமவல்லி அது வந்து உடஞ்சி விழுந்திருந்தது. ஓமவல்லி துளசி 2யுமே ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன். தக்காளி பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு நல்லா தாக்கு பிடிச்சிட்டு, லாஸ்ட் வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கால்சியம் இல்லாததுனால தான் வந்து தக்காளி இந்த மாதிரி அழுகி போகுது, பால் வந்து தண்ணியில் கலக்கி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்து அதை நான் ஃபாலோ பண்ணேன் சிஸ்டர். ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க, எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோட்டத்தில் இப்போ காய்கறி செடிகள்லாம் எடுத்தாச்சு. தோட்டம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி, நல்ல மலைக்கு செம்பருத்தியும் தக்காளியும் நல்லா தாக்கு பிடிச்சிட்டு, புதினா இலைகள் நிறைய இருந்தால் கூட அந்தளவு வந்து ஃப்ரெஷ்ஷாக எனக்கு ஃபீல் ஆகலை. பாதி இது ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பாதி இலைகள் வந்து கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருந்தது. ரொம்ப எல்லாம் நல்லா இருந்தது. அது போக அந்த மாமரம், சப்போட்டா இதெல்லாம் அந்த கண்ணெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். துளசியையும் ஓமவல்லியும் ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் ஒரு செடியை தவிர மற்ற எல்லாமே போயிட்டு, அந்த ஒரு செடியிலையும் ஒரு இலை கூட இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் அது பட்டு போகலை, அதனால் அதை உடச்சி விடாமல் அப்படியே வச்சுருக்கேன். தோட்டம் இப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா, அந்த மலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி, செவ்வந்தி 2மே ரொம்ப நல்லா அழகாக பூத்து கொடுக்குதுங்க. இன்னும் வந்து அதுக்கு எந்த உரமும் போட ஆரம்பிக்கல. என்ன உரம் போடணும் அப்படின்னு இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். கெமிக்கல் எதுவுமே சேர்க்காம நம்ம வந்து உரம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு நான் வந்து தோட்டம் போட்ட புதுசில் மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு இது தான் போட்டுட்ருந்தேன். இப்போ நான் எதுவுமே போடலை. மலைக்கு அப்புறம் இனி தான் போடணும். தோட்டத்தை இதோட விட்டுறக்கூடாது, இந்த விதை போட்டு பழையபடி நல்லா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இனி வர்ற வீடியோஸ்லையும் நம்ம தோட்டத்தோட அப்டேட் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ. ஒரு க்ளோஸ் மட்டும் அப்படி போடுறது எடுக்கணும்னா 70